காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 167 பல சித்தாந்த ஒப்புவமை. இதிலே ஒன்று மட்டும் கொஞ்சம் புதிதாக அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் என்பதாக யூனிவர்சிட்டிகளில் ஒரு ஃபிலாசபி சிஸ்டத்தை மட்டுமில்லாமல் பலவற்றை படித்து ஒன்றுக்கொன்று எப்படி மாறுபட்டு போகிறது, எப்படி எத்தனையோ இடங்களில் அவை ஒப்புதலாகவும் போகின்றன என்று ஆராய்கிறார்கள். இது சிலாகிக்க வேண்டிய ஆராய்ச்சி. சம்பிரதாய முறையிலும் இதர சம்பிரதாய அபிப்பிராயங்களை தெரிந்து கொள்ள வேண்டித்தான் இருக்கிறது. ஏனென்றால் எந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் அதிலே மற்றவர்களின் கொள்கைகளை சொல்லி அவற்றை கண்டித்துத்தான் தன்னுடைய கட்சியை நிர்தாரணம் செய்திருக்கும். பூர்வபக்ஷத்தில் எதிராளியின் கட்சியில் ஆரம்பித்து அவர்கள் கருத்தை டெவலப் செய்த பின்தான் தன்னுடைய பட்சத்தை நாட்ட வேண்டும் என்பதே நம் சாஸ்திரக்காரர்கள் முக்கியமாக பகவத்பாதாள் கைக்கொண்ட முறை. ஆனால் தற்போது சம்பிரதாயப்படி படிப்பவர்கள் ஏற்கனவே சாஸ்திரக்காரர்கள் மற்ற சித்தாந்தங்களில் என்ன கோட் செய்கிறார்களோ அதற்கு மேல் தாங்களாக அந்த சாஸ்திரங்களை பார்ப்பதில்லை. அவற்றை இன்னமும் ஊன்றி பார்க்க வேண்டும். பிற சித்தாந்தங்களை இன்னும் நன்றாக அறிய வேண்டும். கொஞ்சம் கூட சொந்த அபிப்பிராயங்களினாலும் அபிமானங்களினாலும் ப்ரிஜுடைஸ் ஆகாமல் சத்திய தத்துவத்தை அறிவதற்கு இது உதவும். அவரவருடைய பக்குவ ஸ்திதியை பொறுத்துத்தான் அறிவுவாதமும் கூட ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு முடிவை காட்டும். அறிவால் ஒரு விதமான முடிவுக்கு வந்தாலும் கூட அவரவருக்கும் இதற்கு சம்பந்தமில்லாமல் கூட எது மனசுக்குள்ளே நன்றாக தைக்கிறதோ அதைத்தான் ஒருத்தர் பின்பற்றுவார். கடைசியில் பார்த்தால் ஆத்ம சத்தியம் என்பது அறிவுவாதங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதெல்லாம் நிஜம்தான். ஆனாலும் கூட சாஸ்திர படிப்பு என்று ஒன்றை மேற்கொள்கிற போது அதில் நல்ல தேர்ச்சியை சம்பாதித்துக் கொள்வதற்கு நான் சொன்னபடி அவரவரும் தங்களுக்குள் பிடித்த சம்பிரதாயத்தை தரோவாக தெரிந்து கொள்வதோடு மற்றவற்றையும் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் முடிவாக ஒப்புக்கொள்ள முடியாத சித்தாந்தங்களிலும் அறிவிலே பெரியவர்களாக வந்திருப்பவர்களின் பெருமையை தெரிந்து கொள்ள முடியும். நம்முடையதுதான் அப்படியே உசத்தி, மற்றது ஒன்றும் இல்லாதது என்று குறுகிய பார்வை அறிவுலகத்தில் கூடாதாகையால் சொல்கிறேன். பழைய முறையில் அமைக்கிற கலாசாலைகளில் நல்ல இங்கிலீஷ் ஞானம் உள்ள சிலர் நம் தேச பிலாசபிகளை மட்டும் இல்லாமல் மற்ற தேச பிலாசபிகளையும் கூட இப்படி சேர்த்து படித்து ஆராய்ச்சி செய்து புஸ்தகம் போட்டு அவற்றின் சாரத்தையாவது இக்கலாசாலை வித்தியார்த்திகளுக்கு தெரிவிக்கும்படியும் செய்யலாம்.